ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிட்டு நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று தான் ஒரு விஷயத்த சொன்னேன். அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைப் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று சொல்லியிருந்தேன் சிலிண்டருக்கு இப்போ ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று அம்மா சிலிண்டர் போடுறதுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து பேசியிருக்காங்க. சிலிண்டர் வருமா வராதா என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு போடுங்க, காலையில் இல்லை அப்படின்னா நைட்டு மிட் நைட்டு இந்த மாதிரி ஃபோன் போட்டு பாருங்கள். ஒரே ஒரு தடவை ஃபோன் ரிங் கட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு பதியலைன்னு அர்த்தம். 2 தடவை ரிங்கு போச்சுனாலே உங்களுக்கு பதிஞ்சாச்சு அப்படின்ட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி காலையில் பாப்பா வேறு வேகமாக எழுந்திரிச்சிட்டாளா, 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டா. சரி நம்ம ஃபோன் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு ஃபோன் போடுறேன். 2 ரிங்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா ஊசிப்பி ஏமா சிலிண்டர் பதிஞ்சாச்சுமா அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் மெசேஜுமே உடனேவே எனக்கு வந்துருச்சு. அப்புறம் ஏன் தான் இந்த பொருளையை கிளப்பி விட்றீங்கன்னு எனக்கு தரல. சிலிண்டர் வரலன்றீங்க, வந்துருச்சுல அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி இது. ஆனால் அத்தனை சிலிண்டர் கொண்டு போகிறாங்க வர்றாங்க, சிலிண்டர் வரல அப்படின்னா அப்புறம் எப்படி கொண்டு போவாங்க வருவாங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன தான் நடக்குது என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்லை, அவங்க ஃபுல்லாக மெக்கானிக் ஒர்க் பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வண்டி எடுத்து சுற்றிடுவாங்க, அதனால் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக போடுற ட்ரை பண்ணுறேன். அதுவும் முக்கியமாக ஒன்று சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு போகிறேன். என்னுடைய வீட்டுக்கு போக போகிறேன். இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன்ல பாப்பா வச்சுக்கிட்டு. இன்னைக்கு கொஞ்ச நாளில் அங்கே போகிறேன், சம்பக்குளத்துக்கு போகிறேன், எங்கள் ஊருக்கு போகிறேன். அது எப்போ என்னன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அங்கே போயிட்டு இந்த ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸும் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ கிடைக்காது, என்ன வீடியோ போடுறதுன்னே தெரியாது. இங்கேனாலும் நிறுத்தியாவது வச்சு நான் போட்டுருவேன், அங்கே ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா இங்கே வச்சு எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுத்துடலாம், எப்படினாலும் எடுத்துடுவேன் நான். அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லி நைட் ஆனாலே எனக்கு அந்த நினப்பு தான் வருது. அங்கே போய்ட்டு நம்ம எப்படி தான் வீடியோ போட போகிறோம் அப்படின்னு தெரிலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நைட்டு ஃபுல்லாக. பார்ப்போம், எப்படியாவது வீடியோ எடுத்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்பப்போ இப்போ லைவ் வந்துட்ருக்கோம், கொஞ்சம் தயவு செஞ்சு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நம்ம லைவு. அதே மாதிரி டெய்லி சப்போர்ட் கொடுங்க. ஆனால் நினச்ச நேரம் தான் நான் லைவ் போட்டுட்ருக்கேன். காலையில் 9:30க்கு ஷார்ப்பாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நேற்று 9:30க்கு லைவ் வந்துட்டேன், இன்றைக்கி 9:30க்கு லைவ் வந்துட்டேன். இதே மாதிரி டெய்லி வர முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா பாப்பா ஒரு சில நேரம் தூங்குறோம், ஒரு சில நேரம் தூங்க மாட்டேங்கிறான். அவளை வச்சுட்டு கரெக்டான டைமிங் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் காலையில் 9:30க்கு லைவ் போடுறதுக்கு. 2 நாளாக ஃபாலோ பண்ணிவிட்டேன், இனிமேலும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். ஓகே சொல்லக்குட்டீஸ், பாப்பா வேறு இப்போ அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் வீடியோ எடுத்தால் லைவ் போட்டாலே அழுதுட்றேன், ஏன்னே தெரியல. ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது, அழுதுடுறான். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஹைப் பண்ணி வச்சுக்கோங்க.